பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் அரிசி மூட்டையிலிருந்து அரிசி திருடும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்திலேயே நடக்கும் அராஜகத்தை கண்டு கொள்ளாத அதிகாரிகள் என்ன சொல்ல? கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பெரியார் நகர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் கூட்டுறவு வேளாண்மை தொடக்க சங்கத்தின் மூலம் நியாய விலை கடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்வதற்காக அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்லப்படுவது வழக்கம். இதில் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை போன்ற பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதில் ஒரு மூட்டையின் விகிதம் 50.580 கிலோகிராம் ஆகும். இந்த எடை சரியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அவ்வாறு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் கொடுக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களிடம் முறையாக செல்லவில்லை என்று புகார் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் விருத்தாசலம் கூட்டுறவு வேளாண்மை தொடக்க சங்கத்தில் நகர்வு பணியில் பணிபுரியும் சங்கர் என்பவர் மூட்டை தூக்கும் தொழிலாளிகளை வைத்து பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகளில் இருந்து பொருட்களை திருடி வெளிச்சந்தையில் விற்று அமோக லாபம் பார்ப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதனை நிரூபிக்கும் விதமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் லாரியில் இருந்து அரிசி மூட்டையை சுமார் 5 கிலோ முதல் 10 கிலோ வரை திருடும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை கூட்டியிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய அனுப்பப்படும் அத்தியாவசிய பொருட்களின் எடை 50.580 கிலோகிராம் மூட்டைகள் வெறும் 43 கிலோ அல்லது 45 கிலோ மட்டுமே சென்றடைகிறது என புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் விருத்தாசலம் பகுதிகளில் செயல்படும் நியாய விலை கடையில் பணிபுரியும் சேல்ஸ்மேன் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு தள்ளப்படுகிறார்கள். இது குறித்து தமிழக அரசு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ரேஷன் பொருட்களை திருடும் கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நியாய விலை கடைகளுக்கு சரியான எடையில் அனைத்து பொருட்களும் செல்கிறதா என்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.